ஸோ இந்த பிபியை குறைக்கிறதுக்கான 10 வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல இந்த பிபி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு பெயின் இருக்குது, அதே மாதிரி ஒரு கெமிக்கலாக உங்கள் பாடியில் பிளட்லேயோ இல்லை உங்கள் பாடியோட எலக்ட்ரோலைட்ஸில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இந்த 3 காரணங்களால் உங்களுக்கு இந்த சீரகத்தை நீங்கள் ஒரு வறுத்து பொடி பண்ணி தண்ணியோட கலந்து எடுத்துக்கலாம். இல்லைனா தண்ணியில் ஜீரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நிறைய பிபி சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுடைய நபர்கள் பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகளோட, அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், சரியான தூக்கம் இல்லாதது, இந்த மாதிரியான அறிகுறிகளோடு அவங்களுக்கு பிபியும் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோட அவங்க பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா எலுமிச்சை சாறு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய இரத்த குழாய்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சமீபமாக நடந்த சில ஆராய்ச்சிகளில் இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து மாதுளை கொடுக்கும் பொழுது அது நம்ம குடலில் ஹெல்த் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. இரத்த அழுத்தம் இது இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதற்காக தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பிபியை குறைக்கிறதுக்கான 10 வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல இந்த பிபி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ரத்தத்தில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ரத்தம் நம்மளுடைய இரத்த குழாய்களோட சுவர்களில் ஒரு ப்ரெஷரை உண்டாக்குது. இதை தான் நம்ம பிபி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இது எதனால் அதிகமாகுது அப்படின்னா 3 முக்கியமான காரணங்களால் அதிகமாகும். ஒன்று, நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது தொடர்ந்து வலிகள் இருந்துகிட்ருக்கு, ஒரு இடுப்பு வலி இருக்குது, அடிக்கடி தலைவலி உண்டாகுது, கழுத்தில் வலி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உடலுக்குள்ளே ஒரு ஃபிசிக்கல் பெயின் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். எனக்கு தொடர்ந்து வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு வலி இருக்கும் பொழுது எல்லாமே அவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிபி அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வயிறு வலியை சரி செஞ்ச பிறகு அவங்களுடைய பிபி முழுமையாக குணமடைஞ்சிருச்சு. ஸோ அது மாதிரி உடம்புக்குள்ளே ஒரு ஃபிசிக்கல் பெயின் இருக்குது அப்படின்னா அதனோட ஒரு சிம்டமாக உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். ரெண்டாவது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், நீங்கள் என்ன மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ இதனால் தொடர்ந்து உங்களோட ரத்தத்தில் பொட்டாசியத்தோட அளவு குறைவாகவும் சோடியத்தோட அளவு அதிகமாகவும் போகுது அப்படின்னா இது ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனால் கூட உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். இன்றைக்கி நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, உப்பு சேர்ந்த உணவுப் பொருட்களை நிறைய எடுத்துக்கிறது, ஸோ அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது, இந்த காரணங்களால் கெமிக்கல் இம்பேலன்ஸ் உண்டாகுது. இதனால தான் நிறைய பேருக்கு பிபி அதிகமாகுது. மூணாவதாக மனக்கவலை. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, நைட்டில் சரியாக தூங்க முடியலை, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அதிகமாக பதட்டப்படுறீங்க, மனக்கவலைகள் நிறைய இருக்குது, இதனாலேயும் உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு பெயின் இருக்குது, அதே மாதிரி ஒரு கெமிக்கலாக உங்கள் பாடியில் பிளட்லேயோ இல்லை உங்கள் பாடியோட எலக்ட்ரோலைட்ஸில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இந்த 3 காரணங்களால் உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ பிபி அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு அறிகுறி. ஸோ இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு பெயின் இருக்கா, இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏதாவது தவறுகள் இருக்கா, இல்லை உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக முதல்ல செக் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பிபி அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் டைரெக்டாக மெடிசன்ஸ்க்கு போக வேண்டாம். இதில் எந்த காரணத்தினால நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ பிபியை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? முதல்ல ரெகுலராக ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போகலாம். இது ஒரு ப்ரூவன் மெத்தட். ஸோ நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் ரெகுலராக வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் நல்லாவே குறையும். ஏன்னா வாக்கிங் போகும்பொழுது உங்களுடைய கார்டிசால் அளவு குறைய ஆரம்பிக்கிறதுனால ஸோ உங்களோட பாடி நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய பிளட் வெசல்ஸுமே ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த காரணத்தினால கண்டிப்பாக உங்களுடைய பிபி குறையும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, இதனால் உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 10 டேஸ் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பிபியை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ரெண்டாவது, சீரகம் சேர்த்த தண்ணீர் குடிக்கலாம்.
இந்த சீரகம் அப்படிங்கிறது அசை அப்படின்னு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லும். அதாவது இது மனதுக்குமான ஒரு சிகிச்சையாக வந்து இருக்கும். அதே மாதிரி அசைச்சூர்ணம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இந்த சீரகத்தை நீங்கள் ஒரு வறுத்து பொடி பண்ணி தண்ணியோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்ணியில் வந்து ஜீரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 டம்ளராவது ஜீரக தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இரத்த குழாய்களுடைய நெகிழ்வுத்தன்மை வந்து கரெக்டாக மாற ஆரம்பிக்கும். மன அழுத்தமும் வந்து குறையும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வதாக நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, இதனால் ரத்த அழுத்தம் அதிகமாகுது. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டு பால் வந்து எடுத்துக்கலாம். இரவில் பூண்டை வந்து நீங்கள் பாலோடு சேர்த்து வேக வச்சுட்டு அந்த பூண்டு பால் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். அதே மாதிரி இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசின்கிற வேதிப்பொருள் வந்து இரத்த குழாய்களோட நெகிழ்வுத்தன்மையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 4வதாக செம்பருத்தி டீ வந்து எடுத்துக்கலாம். நிறைய பிபி சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுடைய நபர்கள் பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகளோட அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், சரியான தூக்கம் வந்து இல்லாதது, இந்த மாதிரியான அறிகுறிகளோடு அவங்களுக்கு பிபியும் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோட அவங்க பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா செம்பருத்தி டீ ஒரு அற்புதமான ஒரு மருந்து. ஏன்னா இந்த செம்பருத்தி கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு இருக்கும். அது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து அதற்கு இருக்குது. அதே மாதிரி செம்பருத்தியில் இருக்கக்கூடிய நிறமி ஆந்தோசைனின் அப்படிங்கிறது இரத்த குழாய்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் செம்பருத்தி டீயை வந்து எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி டீ எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இதை வந்து நீங்கள் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அது கூட செம்பருத்தி பூவினுடைய இதழ்கள், ஒற்றை செம்பருத்தி அந்த இதழ்களை மட்டும் நீங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம். இதோட எலுமிச்சை சாறும் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச அளவில் உங்களுக்கு ஒரு வேளை அசிடிட்டி இருந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய இரத்த குழாய்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 6வதாக ரெகுலராக மாதுளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதுளை அப்படிங்கிறது வந்து ஸோ அதுவும் இரத்த குழாய்களை வந்து நெகிழ்வுத்தன்மை வந்து உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி ஸோ அதனுடைய மாதுளையினுடைய ஒரு தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸை வந்து அதிகப்படுத்தும். சமீபமாக நடந்த சில ஆராய்ச்சிகளில் இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து மாதுளை கொடுக்கும் பொழுது அது நம்ம குடலில் வந்து நல்ல பாக்டீரியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. இதனால் இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து சொல்லுது. ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு மாதுளை வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதுளை நாட்டு மாதுளையாக வந்து விதைகளோடு இருக்கிறது நல்லது. 7வதாக நீங்கள் ஏதாவது ஒரு சுவாச பயிற்சி இல்லைன்னா வந்து யோக பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய சில வலிகள், அதே மாதிரி வந்து மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் தான் பிபி இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் சுவாச பயிற்சிகளை வந்து பண்ணும் பொழுது உங்கள் உடலுக்கு அதிகமான ஆக்சிஜன் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம பாடியில் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனை வந்து நம்ம பாடிக்கு கொண்டு வரக்கூடியது இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இதில் டைஜஷனும் கரெக்டாக நடக்கும். உங்களுக்கு பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆனால் உங்கள் டைஜஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தோன்றதுக்கு சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். பிராணாயாம பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி நாடி சுத்தி பிராணாயாமம், அதே மாதிரி பிராமரி பிராணாயாமம், இதெல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது. இந்த பயிற்சிகளெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாடி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், மைண்டும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், பிபியோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ 9வதாக நீங்கள் மன அழுத்தத்தோட சரியான தூக்கம் வந்து இல்லை, இதனால் எனக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அமுக்ரா கிழங்கு சூர்ணத்தை நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது இந்த அமுக்ரா அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட் அடாப்டோஜெனிக் ஹெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடாப்டோஜெனிக் அப்படின்னா என்னென்னா உங்கள் உடலை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணக்கூடியது, அதே மாதிரி நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு பானத்தையும் நைட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கம் இருக்கும், உடம்பு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும், பிபியோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். 10வதாக சங்குப்பூ டீ வந்து எடுத்துக்கலாம். இந்த சங்குப்பூ டீ அப்படிங்கிறது வந்து
நம்ம பாடியில் காபா அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளோட அளவு வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி நம்ம மூளைக்கு ஒரு தெளிவான உணர்வை வந்து கொடுக்கறது. இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பிபி ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு மன அழுத்தத்தோடே வந்து இருக்காங்க, எப்போவுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த சங்குப்பூ டீ, அது நல்ல ஒரு வயலட் கலரில் வந்து இருக்கும். ஸோ அந்த டீ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து நல்ல ஃபோக்கஸ்டாக வந்திருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பிபி வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த 10 விஷயங்களுமே வந்து ஒரு ப்ரூவன் மெத்தட்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியும் எனக்கு பிபி குறையலை அப்படின்னா தான் நம்ம மருத்துவர்களை சந்தித்து அதற்கான மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே பிபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அறிகுறி தான். அதற்கு இமீடியட்டாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த காரணத்தினால வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பிபியை கண்டிப்பாக கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி பிபி அப்படிங்கிற ஒரு காமனான பிரச்சனையை பற்றி பார்த்தோம். அதற்கான 10 டிப்ஸும் வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் பிபி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எந்தெந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.